நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் நல்ல பாதையில் போயிட்டுருக்கு. கட்டிடம் அப்படின்றது வெறும் வார்த்தையாக இல்லாமல் இப்போ செயலில் வரைஞ்சிருக்கோம். அக்டோபர் 18 வந்து நாங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து குறுகிய காலத்தில் வந்து செய்வதற்கான அந்த லட்சியத்தை வந்து நிறைவேற்றின அத்தனை ஈசி மெம்பர்ஸ், ஆஃபீஸ் பாரர்ஸ் எல்லாரும், இன்ஃபேக்ட் நான் எத்தனை தடவை சொன்னாலும் வந்து அது ரெப்பிட்டேஷனாக இருக்கும். பட் ஐட் லவ் டு தேங்க் கார்த்தி ஃபார் ஹிஸ் ஹார்ட் ஒர்க். கார்த்தியோட உழைப்பு, ரமணாவோட உழைப்பு, அத்தனை ஈசி மெம்பர்ஸோட உழைப்பு, இது வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயமா அமைஞ்சது. கடன் அடைச்சிட்டோம். கடன் அடைச்சி இப்போ அடுத்து பில்டிங்கான வேலைகள் தொடங்கியிருக்கோம். ஸோ வி ஆர் ஆல் ஆன் த ரைட் ட்ராக். நல்லபடியாக போயிட்டு இருக்கு. We just wanted to thank the media before we start our first stage of construction in the building. இது கூடிய சீக்கிரம் வந்து exactly I think in 2 years we will have this kind of a press meet in our own building. So of course we are all going to speak at length regarding any questions raised. But இந்த நடிகர் சங்கம் நட்சத்திர கிரிக்கெட் நடத்தும் போது நிறைய சர்ச்சைகள், நிறைய விஷயங்கள் நானும் கேள்விப்பட்டேன், நானும் பார்த்துருக்கேன், நிறைய பேர் காட்டியிருக்காங்க. குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி ஒரே குறிக்கோள், அதை பற்றி எந்த சர்ச்சையும் நாங்கள் வந்து இந்த காவலை வந்து இந்த காவலை தான் விட்டுட்டோம். ஏன்னா இது வந்து எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் இல்லை, எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாங்கள் பண்ணல. ஒட்டுமொத்த நடிகர் சங்கம், நாடக நடிகர்கள், மூத்த நடிகர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், வாழ்வாதாரம் உயர்த்தணும்ன்ற ஒரே அடிப்படையில் நாங்கள்லாம், அதாவது நாயா பேயா உழைச்சாங்க அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டீங்க. உண்மையிலேயே இந்த பசங்கள்லாம் சேர்ந்து நாயா பேயா உழைச்சாங்க இந்த ஈவெண்ட்டை சக்ஸஸ் ஆகுறதுக்கு. அன்னைக்கு அந்த வெயிலில் 12 மணி நேரம் எத்தனை பேர் மயங்கிருந்தாங்கன்னு எங்களுக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது. நாங்களா போய் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் உள்ளே போயிட்டு மறுபடியும் ரிஃப்ரெஷ் ஆகி வேற வழி இல்லை, இந்த ஃபங்க்ஷன் நடத்தணும், இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெளில வந்து வெயிலில் நின்று எல்லாரும், என்னை பற்றி நான் சொல்ல மாட்டேன், பசங்க எல்லாரும் வந்து, அந்த பசங்களும் பொண்ணுங்களும் ஆல் யங்ஸ்டர்ஸ் வந்து நின்று அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தேர் ஹார்ட் ஒர்க். ஸோ we are going ahead with the same mindset. இந்த நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் எத்தனை பிரஸ் மீட் வச்சாலும் அதே மைண்ட் செட் தான். நான் உங்களுக்கு அந்த உறுதி கொடுக்குறேன். ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாரும் இங்கே இருக்காங்க, கருணா சிங் இல்லை, நாங்கள் we will always be in the same mindset. தூங்கி திடீர்னு எழுப்பினா கூட எதுக்காக நீங்கள் நடிகர் சங்கத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டால் ஒரே பதில் தான். உங்களுக்கும் நடிகர் சங்கத்துக்கும் அபியுக்கும் என்ன பிரச்சனை? நான் ஒன்றா கேட்கலாம். ஏன்னா ஓட்டு போட வரல, பொது குடிக்க வரல, கிரிக்கெட் விளையாட வரல. அப்புறம் அந்த நியூஸ் ஃபெஸ்ட்ல விஷாலுக்கு தண்ணீர் வைக்கடி போஸ்ட் வச்சாங்க. இன்னொரு போஸ்டர்ல விஷால் சாரும் நாசா சாரும் பிச்சை எடுத்தாங்க நடிகர் சங்கத்துக்கு நியூஸ் போட்டாங்க. உங்க விளக்கம் என்ன பிரச்சனையை பற்றி என்ன சொல்லுவாங்க? அஜித்துக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ நிறைய பேர் வந்து அது வேற சொன்னாங்க, அஜித் ஏன் அஜித்னு கூப்பிடுற, அஜித் சார்னு கூப்பிடுங்க. எனக்கு அஜித் வந்து ரொம்ப நாளாக தெரியும். இட் இஸ் அதை வந்து ஒரு பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து நான் தான் சொல்கிறேன், பர்சனல் ஒப்பீனியன்ன்றது ரெஸ்பெக்ட் பண்ணணும். இல்லை நான் இந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லும் போது இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு நாங்கள் என்றைக்குமே சொன்னதில்லை. வி ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன்ஸ் ஒப்பீனியன். அதே மாதிரி தான் அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ, எங்களுக்கு எந்த வகையிலும் கோபம் இல்லை. யார் வரல, வந்தவங்க மேலே அதிக சந்தோஷம் இல்லை, வராதவங்க மேலே அதிக கோபமும் இல்லை. வி ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன் ஈக்குவலி. இது வந்து ஒரு நடிகர் சங்கம் கட்டடத்துக்கான ஒரு விஷயத்துக்காக நாங்கள் எடுத்த ஒரு முயற்சி. I completely totally respect Ajit's opinion and Ajit வராதுக்கு வந்து விளக்கம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இட்ஸ் அவங்கவுங்க பர்சனல் ஒப்பீனியன். எனக்கும் அது தேவையில்லாமல் இடையில வந்து என் நண்பர்களே நிறைய பேர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் ஆன், சாரி டு பின் பாயிண்ட் ஒன் பர்டிகுலர், ஏன்னா நான் ரொம்ப ஹர்ட் ஆகும்போது தான் அவங்கள வந்து நான் பின் பாயிண்ட் பண்ணுவேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியான்ற ஒரு பத்திரிகையில் வந்து
நான் எத்தனையோ பேட்டி கொடுத்துருக்கேன், எத்தனையோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன். என்னை கேட்டு தான் போடுவாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து காலங்காலத்தில் எனக்கே ஒரு சர்ப்ரைஸாக வந்து ஃப்ரண்ட் பேஜில் அஜித்தோட பாடலை நிப்பாட்டிட்டான் விஷால் அப்படின்னு. என்னங்க அது காமெடியாக இருக்கு. ஒருவேளை நிப்பாட்டணும்னா என் பாடலில் தான் நிப்பாட்டுவேன். நான் எதுக்கு வந்து அஜித்தோட, அது ஒரு செய்தியா? முதல்ல நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, விஷால் வந்து அஜித்தோட பாடல் நிப்பாட்டுறான் அப்படின்னு. என்னங்க இது? ஐ ஃபெல்ட் ரியலி பேட். நான் கூப்பிட்டு அந்த நண்பர் நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இவ்வளோ ஆன் லென்த்ல இருக்கிற ஒரு நடிகர் வந்து யூ கேன் கான்டாக்ட், யூ கேன் கிளாரிபிகேஷன் எடுத்துக்கலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டு நீங்க பார்த்து ஒரு விஷயத்தை போடுறீங்க, இல்லாத ஒரு விஷயத்தை உண்டாக்குறதுக்கு எதுக்கு? எனக்கும் அஜித்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனையும் பண்ண மாட்டேன். ஐ லவ் அஜித், ஐ லவ் விஜய், ஐ லவ் ரஜினிகாந்த், ஐ லவ் கமல்ஹாசன், ஐ லவ் ஆல் ஆக்டர்ஸ் ஆஃப் நடிகர் சங்கம். எனக்கு பிரச்சனை பண்றதுக்காக நடிகர் சங்கம் வரல. எனக்கு வந்து இந்த நடிகர் சங்கம் மூலியமா அந்த கட்டடம் கட்டணும். அந்த கட்டடம் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் தெரியும். விஷாலும் நாயகரும் பொன்மனம் சாரும் கார்த்தியும் பதவியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது பார்த்து ஒரு பென்ஷன் போயிட்டு இருக்கும். அந்த கட்டடத்துல வர வருமானத்துல எல்லாருக்கும் நல்லது நடக்கும். அவ்வளவுதான். எனக்கு வந்து இதை விட்டுட்டு இதை வச்சுட்டு நான் வந்து யாரோடய சண்டை போட்டு அதுல வந்து பப்ளிசிட்டி, நான் அந்த வர்க்கம் சார்ந்தவன் இல்லை. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னேன், எவ்வளோ சர்ச்சைகள். என்னை வந்து எங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட திட்டினாங்க சில நண்பர்கள். எனக்கு அதுக்கு அவ்வளோ இல்லை. ஐ டோன்ட் கேர். ஏன்னா நான் பண்றது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக. ஸோ ஐ வில் நாட் ரியாக்ட் டு எனிதிங். எனக்கு வந்து எல்லாரும் சரி சமம். எல்லாரும் இந்த நடிகர் சங்கம் பொறுத்தவரைக்கும் எல்லாரும் சேர்ந்துருந்தா நல்லா இருக்கும், நல்லபடியாக நடக்கும். அதுதான். யாராது யாராது உள்ள வேண்டா கத்துறது? இப்ப சொல்லிக்கிட்டே கேட்க சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க மாட்டேன். இருக்கிறவங்க சும்பையா சொல்லிக்கிட்டே இருக்க கேட்கல. அவங்களுக்கு அறிவில்லை. ஆறாது அறிவில்லை. இருக்கிற ஆளுகளும் அமைதியா இருக்காங்கல்ல, சும்மா இருக்கணும்.